வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ நான் ரெண்டு ஆனியன் எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கேபேஜ், ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி. வாங்க இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். செய்ய போகலாம். வீட்டிலே செஞ்ச பன்னீரை சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அது 1/2 லிட்டரில் பண்ணது. ரெசிபி வேணும்னா கேளுங்க, பன்னீர் ரெசிபி. ஸோ இந்த மாதிரி அகலமான சட்டி எடுத்துக்கோங்க. இல்லை நான் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ நான் 2 பேருக்கான சாப்பாடு செய்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக ஃப்ரை ஆகி வாசனை வரும்ல, அந்த டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம். ஸோ நல்லா சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் வந்தோடனே நம்ம வெட்டி வச்சிருந்த கேரட்டும் கேபேஜும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் காயெல்லாம் வதங்கி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி டைமில் லைட்டாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாது, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர் போடணும். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் ஏன் கார்லிக் போட்டேன்னா, நம்மள மாதிரி பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால சாப் பண்ணி கார்லிக் போட்டேன். உங்களோட சாய்ஸ். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போடலாம். ஸோ இப்போ டொமேட்டோ போட்டுக்கலாம். உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாத சமயத்தில் இப்போ நான் டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் காய் கொஞ்சம் வேகும். நான் பன்னீர்லேருந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்த வாட்டர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, சும்மா லைட்டாக ஊற்றணும். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் காய் வேணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் இப்போ போட்டுக்கலாம். இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சும்மா லேசாக கலரி விட்ட போதும், ஏன்னா பன்னீர் உடஞ்சிடும். இந்த டைமில் இந்த மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரைஸ் கொட்டிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சிக்கன் மசாலா போட்டுட்டு சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லைட்டாக இது மேலே ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சனோட சமையல் முடிஞ்சிருச்சு. செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம கிச்சனோட ஃபஸ்ட்டு சமையல். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடணுன்னு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.